Hi friends, welcome to Mom's Favorite Times. இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி வச்சு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெகுலராக நம்ம இந்த அரிசியை சாப்பிடும்போது வெயிட் நல்லா லாஸ் ஆகும். முக்கியமாக கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி இந்த கஞ்சியை 2 விதமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஊற வச்சு அரைச்சி உடனே எப்படி பண்ணுறதுன்னோ, நெக்ஸ்ட் மெத்தட் அரைச்சி இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணுமோ கஞ்சி வைக்கிற மெத்தடும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபுல் நைட் இல்லை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்ணுறதுக்கு இதிலேருந்து 1/4 கப் ஈர அரிசி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் இந்த பவுடரை ஆட் பண்ணி நம்ம ஊற வச்ச தண்ணியவே 3 கப் ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதோட 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 கப் பால் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் துருவல், ஏலக்காய் சேர்த்து குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் கஞ்சி வைக்கணுன்னா எப்போ வேணுமோ மறக்காமல் அரிசி ஊற வச்சுட்டு பண்ணணும். நெக்ஸ்ட் மெத்தட், நம்ம 8 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நல்லா துணி போட்டு நிழலில் காய வைக்கலாம். டைரக்ட் சன்லைட்டில் காய வச்சா அரிசியில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். அதே போல் அரிசியை வறுத்துட்டு பொடி பண்ணாலும் சத்தெல்லாம் போயிடும். அதனால நிழலில் தான் கண்டிப்பாக காய வைக்கணும். இப்போ நல்லா அரிசி காஞ்சிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா மெஷினில் கொடுத்து கூட பவுடர் பண்ணிக்கலாம். இதை நல்லா ட்ரையான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் முடிய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ இதிலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து ஒரு குக்கரில் போட்டு 2 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணி 1 பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு 2 விசில் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நல்லா மசிச்சுட்டு ஆறுனோடனே மோர் ஆட் பண்ணிக்கலாம். மோர் வேணான்னு நினச்சா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு லேசாக வதங்கினா போதும். இதை நம்ம ரெடி பண்ண கஞ்சியோட ஆட் பண்ணி குடித்தா அருமையான ரெடி. இன்றைக்கி நம்ம கவுனி அரிசியை வச்சு 2 விதமாக கஞ்சி வச்சோம். நீங்களும் இதே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thanks for watching friends. Please like, share and subscribe.